ஆற்றல். உலகத்திற்கு வந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விசேஷமான தன்மையை கொடுத்திருப்பான். ஒரு அரபி கவிஞர் சொல்வாரு, லிகுல்லி நபியின் ஃபில் அனாமி ஃபதீலா, லிகுல்லி நபியின் ஃபில் அனாமி ஃபதீலா வ ஜும்லத்துஹா மஜ்மூஅத்துன் லி முஹம்மதி. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு விசேஷமான சிறப்பு தன்மைகள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கலீல், ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கலீமுல்லாஹ். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பு தன்மை. ஆனால் இவைகளுடைய ஒட்டுமொத்தமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்ததாக ஒரு அறிஞர் கூறக்கூடிய அளவுக்கு நபி அவர்கள் அறிவுத்துறையில் இந்த அளவுக்கு எப்படி உயர்ந்தார்கள் என்றால், அதுதான் ஆக முக்கியமான ஒரு இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டியது. நபி அவர்களுக்கு படித்து கொடுத்தது அல்லாஹ். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிவிட்டான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நீங்க அறியாதவைகளை அவன் உங்களுக்கு கற்றுத் தந்தான், படித்து தந்தான். நபிமார்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நேரடியாக படித்து கொடுத்ததாக குர்ஆன்ல பல இடங்களில் நீங்க சூரத்துல் பக்கராவை எடுத்து ஆரம்பிக்கும் பொழுதே வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. இப்பதான் உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். எல்லா பொருள்களுடைய பெயர்கள் கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவர்களுக்கு முதலாவது அல்லாஹ்தான் படித்து கொடுத்தான். நீங்க புழங்கக்கூடிய, நீங்கள் பாவிக்கக்கூடிய இந்த வஸ்துக்களுடைய பெயர்கள் அனைத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்தான்.